அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னா தையிட்டில் நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தையிட்டியில் சட்டவிரோத விகாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டவிரோத விகாரத்தில் ஒரு பௌர்ணமி தினத்திலே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடந்து அதை நகர சொல்லியாக நடக்கிறது. அது மாதிரி இப்போ ஒரு தென்னிலங்கையிலேருந்து ஒரு சிங்களவர்கள் முஸ்லீம் ஒரு 2 பேர் நினைக்கிறேன், 2-3 பேர் தையிட்டிக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் செய்ய முற்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். காலையை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள போகிறீங்க. புதுசாக காலை பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நான் இப்ப காலிக்கு பூர்வீக நிலங்கள் வேண்டும், வேண்டும் வேண்டும் பூர்வீக நிலங்கள் வேண்டும், வேண்டும் வேண்டும் பூர்வீக நிலங்கள் வேண்டும். கையெட்டு தமிழர் சொத்து சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா, சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா, சட்டவிரோத விகாரை உடனே அகற்று, சட்டவிரோத விகாரை உடனே அகற்று, சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரை சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா, கையெட்டு கையெட்டு வணக்கங்களாக்கம் வணக்கங்களாக்கம், சட்டவிரோத விகாரை சட்டவிரோத விகாரை சட்டவிரோத விகாரைக்கு கையெட்டு கையெட்டு வணக்கங்களாக்கம். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. மந்திரந்த புத்தருக்கு மந்திரந்த புத்தருக்கு சட்டவிரோத விகாரைக்கு
தையிட்டியிலே தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது. இந்த இடத்திலே இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை. சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை. நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை. எங்களுடைய காணிகளில் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள், இந்த பாருங்க, இந்த காணியின் உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்தில் தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில் கழிக்கணும் என்ற ஒரு ஏக்கத்தோடு வந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படி பல 10 பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை. அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த விகாரைகளை மதிக்கிறோம். புத்த பெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறது எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். ஆகவே இந்த விடயத்தை சிங்கள மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள பேரினவாத அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது. ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தவறான திரிவுபடுத்தல்களுக்கு சிங்கள முஸ்லீம் மக்கள் ஈடுபடாது. இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனையவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய தமிழர் தாயகத்திலே பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு இராணுவமயமாக்கமாக அமைக்கப்பட்ட இந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலேயும் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். அரசாங்கம் கூறியது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று. ஆனால் இன்று 7 மாதங்களுக்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை. மாறாக இன்றும் அரச நிதியிலும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்பையும் அளித்துக்கொண்டு சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் துணை போகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய காணிகள் அவர்களுடைய அங்கீகாரம் இன்றி பொய்யாக கபலீகரம் செய்யப்படுவதற்கு எத்தனிக்கப்படுகின்றது. இது பௌத்த சிங்கள பேரினவாதத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடந்து வருவதிலே ஒன்றாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த காலத்தில் ஆளுநர் கூட கூறியிருந்தார், இங்கிருக்கின்ற மக்கள் மாற்று காணிகளுக்கு தயாராக இருக்கின்றனர் என்று ஒரு பொய்யான கருத்தை கூறியிருந்தார். இவற்றையெல்லாம் வன்மையாக கண்டிப்பதுடன் எங்களிடத்திலே இருந்து அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீள எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு உரித்தாளர்கள் என்றும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை எந்த இடத்திலும் இடையூறுபடுத்தாது அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வணக்கம். உலகெல்லாம் தெரியும், பழமையாக 2 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் தையிட்டி விகாரைக்கு எதிராக ஒரு போராட்டம் மக்களாலேயும் ஒரு சில அரசியல் கட்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். இந்த முறை போராட்டத்தை வந்து ஒரு குழப்புற விதமாகவோ என்ன தெரியல, அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக்கலாக மூவ் பண்ணுற விதமாக ஒரு 3 பேர் மக்கள்கிட்ட சமத்துவ கட்சியோன்னு ஒன்று சொல்லி ஒரு எல்லாம் 3 மதத்தையும் தமிழ் முஸ்லீம் சிங்கள சகோதர இனத்தவரையும் சேர்த்து
இந்த விகாரைக்கு ஆதரவாகவும் இந்த காணியை வந்து விகாரைக்கு சுயரித்து கொடுக்குற நோக்கத்துக்காகவும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக நேற்றைய பத்திரிகையில் குடாநாட்டில் வெளிவர பத்திரிகையில் வந்ததுக்கு நாங்கள் 9 மணி அப்படி அந்த குறிப்பிட்ட இடத்துல போராட்டம் செய்ய போகிற இடத்துல நாங்கள் ஒன்று கூடினாங்க. ஊர் மக்கள், ஒரு அரசியல் கட்சி ஊர் மக்கள் மட்டும் ஒன்று கூடி நாங்கள் ஒன்று கூடுறதுக்கு முன்னே போலீஸாக்கள் அதை பாதுகாப்பு கொடுக்குற நோக்கத்துக்காக அவங்க வந்திருந்தது. நாங்கள் போய் நிற்கிறமன்ற தகவல் அறிஞ்சு எல்லாம் வர்ற நேரம் வந்து மாற்றப்பட்டிருந்தது. 9 மணிக்கு வர்ற இருந்த அந்த குரூப் வந்து 9 மணிக்கு வர இல்லை, 3 மணிக்கு வர போவதாக இருந்து நாங்கள் அது மட்டும் நாங்கள் வந்து 3 மணி எப்படி ஒரு முஸ்லீம் இனத்தவரால் வந்து அதில் இறங்குவோம். அவர் வந்து நாங்கள் வந்து அந்த அவையோட போராட்டத்தை இணைகிற ஆக்கள் என்ற ரீதியில் வந்து எங்களோட கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அவரோட கதைக்கிற இடத்துல அவர் சொன்னேன், எனக்கு இந்த விகாரை பற்றியோ இல்லை என்ன நடந்தோடனே தங்களுக்கு தெரியாது, யாரோ ஒரு 2-3 பேர் அழைப்பின் பேரில் இதில் வந்ததாக தெரிவித்தார். அவர் கதைச்சு கொண்டு கேட்கல ஓஎஸ்சி வந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் பலாலி ஓஎஸ்சி வந்து அவரை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு வந்து மேலதிகம் இதில் நிற்க வேண்டாம், மற்ற வேற ஆக்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு கதைக்கிறோம்னு சொல்லி அவை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் ஊர் மக்கள் அவர் போலீஸுக்கு நாங்கள் சொன்ன வார்த்தை தான் அதை அப்புறப்படுத்துறதுக்குரிய காரணமாக இருந்திருக்காங்க. நாங்கள் சொன்னது என்னென்னா அவை என்ன செய்யணும், அவ வந்து ஒரு உறுதி இல்லை, ஒரு ஒரு உரிமை இல்லாத ஆக்கள் வந்து அதில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டிக்கு ஒரு போராட்டம் நடத்தின வேண்டாம். நாங்கள் சாளர் உறுதியோடு இருக்கிற மக்களுக்கு வந்து அதில் வந்து அதுக்கு எதிராக நாங்கள் போராடுற உரிமை இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட காரணத்தினால அவர் அந்த போராட வந்தவர்களை மீள அழைச்சி சென்றதாக தான் நான் கருதுகிறேன். அவர் வந்து எங்கள்லேயும் நாங்கள் பலமையாக செய்கிறது 2 நாள் போராட்டம், அவர் வந்து திசை திருப்பதற்காக 3 நாள் செய்ய போவதான் அறிவித்திருந்தாங்க. அந்த போராட்டம் வந்து நாங்கள் கொடுத்த பிரசரம் காரணமாக அந்த போராட்டம் வந்து நிறைவு கொண்டு வரப்பட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. மற்ற இருவரும் வந்து இடைவெளி இதில் வந்த ஒரு பிரச்சனை வருமென்ற ஒரு காரணத்தினால நேரடியாக அவர்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே அழைத்து செல்லப்பட்டதாக ஒரு கேள்வி. அவரையும் அழைத்து சென்று மற்ற ஏற்கனவே வந்த முஸ்லீம் சகோதரையும் அழைத்து சென்று அங்கே வைத்து அவர்கள் இப்போ இவர்களோட போய் கதைக்க போய்க்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும். அரெஸ்ட் பண்ண வேண்டி வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ண வேணும்ன்ற ஒரு கோணத்தில் போன வழியாக அவர்கள் திருப்பி சென்றதாக எங்களுக்கு தகவல் கிடைக்குது.